உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெரும்பாலும் ஆண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா, இப்போ என் மனைவிக்கு தாம்பத்திய உறவுல பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்கன்றாங்க. என்ன அப்படின்னு உள்ளே விசாரிச்சோன்னா, இவர் போகிறாரு, செக்ஸ் பண்ணுறாரு, ஒரு 2 நிமிஷத்தில் விந்து வருது, அதோடு முடிச்சுட்டு படுத்துறாரு. மனைவி கூட வந்தாங்கன்னா தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கு எதுவுமே தெரியுறது இல்லை, எங்களுக்கு இருக்கிற தூக்கமும் கெட்டு போகுது, தூக்கம் இயல்பாக படுத்தா தூங்கிடலாம், இவங்க செக்ஸ் ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் விழிப்பு வந்த பிறகு அவங்க தூங்கிடுறாங்க, எங்களுக்கு தூக்கம் வர்றதில்ல, மறுநாள் கை கால் குடைச்சல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பார்க்க முடியும். இதற்கு அப்போ என்ன தீர்வு? ஏன் பெண்களுக்கு ஆர்வம் கம்மி அப்படின்னா, அவங்க உச்சகட்ட அடையிறதில்லை. நீங்கள் 2 பேரும் ஹோட்டலுக்கு போகிறீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, வயிறு நிறைஞ்சிருது, உங்கள் பார்ட்னர் முழுமையாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நாம் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சோடனே வெளியே வந்துடுறோம். அந்த மாதிரி செக்ஸில் நம்ம பண்ணுறோம். ஒரு சாதாரண உணவு ஒரு பெண் எளிமையாக கேட்க முடியும், நானும் எனக்கு பசியாக இருக்கு, ஒரு உணவு அதிகமாக, ஒரு தோசை அதிகம் வேணும், இப்படி கேட்க முடியும். ஆனால் செக்ஸில் இயல்பாக பெண்கள் எனக்கு இன்னும் தேவைன்னு கேட்குறது ஒரு அவமானமான ஒரு உணர்ச்சியை கொண்டு வரும். அதில் பெரும்பாலான பெண்கள் இதை எப்படி கேட்குறதுன்னு தெரியறதில்ல. சில நேரங்களில் பெண்கள் தவறாக, நீ என்ன ஆம்பளையா, நீ என்ன அதுங்குள்ளே போயிடுச்சா, இப்படி ஏதாவது நக்கலாக அவங்க பேசினாங்கன்னா அது ஆண்களை கடுமையாக காயப்படுத்தும். பல பெண்கள் இப்படி காயப்படுத்தும்னு தெரிந்த பெண்கள் பேசுறதில்லை. ஆனால் அதுவும் அவங்களால சகிக்கவும் முடியறதில்லை. அப்போ செக்ஸுக்கு அடுத்த முறை ஆண்கள் அப்ரோச் பண்ணும்போது, இப்போ தானே பண்ணோம், எனக்கு வேலை இருக்குது, இன்னொரு நாள் வச்சுக்கலாம், தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்கள் ஒரு முழுமையான உச்சகட்டம் வர்ற வரைக்கும் பெண்களை தூண்டணும். பெண்களும் இதை பற்றிய ஒரு புரிதல் இருக்கணும். தான் உச்சகட்டத்துக்கு கொண்டு வர்றது ஆண்களுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்களுக்கு அதை பற்றி தெரியறதில்ல, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கணும். அப்போது தாம்பத்திய உறவு அப்படின்றது பெட்ரூமில் ஆரம்பிக்கிறது இல்லை, காலையில் நீங்கள் எழுந்தும் போதே அது ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு குழந்தைய பார்க்குறோம், நம்ம குழந்தை ஹாலில் உட்காந்துருக்கு, நம்ம இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போதும் கிள்றோம், கன்னத்தை கிள்றோம், அதே மாதிரி முத்தம் கொடுக்குறோம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு முத்தம் கொடுக்கறது, தொடுதல் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கணும். இரவு ஆரம்பிக்கும் போது நீங்கள் முன் தூண்டல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மார்பகங்களை தூண்டலாம். நிறைய எராகோனஸ் ஜோன்ஸ்ன்னு இருக்குது. காது மடல்கள், கழுத்து, நிறைய இடுப்பு, பல இடங்கள், தொடைகள் உள்பகுதி, பெருவரல், இப்படி நிறைய இடங்கள் தூண்டும் போது ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இருக்கு. இதை தூண்டும் போது ஒரு விதமான கிளர்ச்சி கிடைக்கும். அதனால தான் மசாஜ் பார்லரில் ஏன் செக்ஸில் முடியுது அப்படின்னா, மசாஜ் பண்ணி முடிக்கும் போது ஒரு கிளர்ச்சி கிடைச்சிரும். அதனால் அவங்க செக்ஸோடு அதை முடிக்கிறது ரொம்ப காமனாக வச்சுருப்பாங்க. இல்லை சுயன்பம் பண்ணியாவது மாஸ்டர்பேட் பண்ணி அதை முடிப்பாங்க. அப்போது நீங்கள் இந்த தொடும்போது ஒரு கிளர்ச்சி இருக்கும். வேணாம், செக்ஸ் வேணான்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்ச நேரத்தில் தூண்டப்பட்டு செக்ஸுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ரைட்டு. முன் தூண்டல்லே ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு எளிமையாக கொண்டு போக முடியும். மார்பகங்களை தூண்டி 4% பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியும். அதே மாதிரி கிளைட்டோரஸ் தான் செக்ஸ் உறுப்பு, ஆண் உறுப்புக்கு இணையான செக்ஸ் உறுப்பு. நீங்கள் முதல்லையே கிளைட்டோரஸை நேரடியாக விரல்களில், இன்னும் சரியாக சொன்னால் நாக்கு வச்சு தூண்டிங்கன்னா, ஒரு 10-15 நிமிடம் தூண்டிங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கிடைக்கிறது அந்த பெண்ணுக்கு ஒரு போனஸாக இருக்கும். அந்த பொண்ணும் தயாராக இருப்பாங்க உறவுக்கு, லூப்ரிகேஷனும் நிறைய இருக்கும். ஸோ செக்ஸ் நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் பண்ணுறோன்றது முக்கியமே இல்லை, சீக்கிரம் விந்து வந்தாலும் அது பெரிய பிரச்சனை அல்ல. அப்போ இப்படி கொண்டு போக முடியும். பெண்களுக்கு இப்படி உணர்ச்சியை ரொம்ப கம்மியாக இருக்கிறது அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி தூண்டுதல், இரண்டாவது சில நேரங்களில் ஆண் ஹார்மோன், இப்போ டெஸ்டோஸ்டெரான் மினிமம் டோஸில் யூஸ் பண்ணுறோம், அதை பயன்படுத்தும் போது ரொம்ப ஆண் ஹார்மோன் கம்மியாக இருந்தாலும் பெண்களுக்கு செக்ஸில் ஆர்வம் குறையும். ஆர்வத்தை அதிகமாக்குறதுக்கு இப்போ 2 மாத்திரைகள் வந்திருக்கு, ஃப்ளூஃபான்சரின், வைலீசின்ற இன்ஜெக்ஷன் அரை மணி நேரத்துக்கு முன்னால் போட்டுக்கணும். மாத்திரையை நீங்கள் தொடர்ந்து போடலாம், ரெகுலராக போடலாம், 2ல் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். 2010 ஃப்ளூஃபான்சரின் வந்தது, வைலீசி
18, 19 வாக்கில் வந்தது இன்ஜெக்ஷன். அது இதையெல்லாம் பயன்படுத்தலாம். இதையெல்லாம் விட ஆணுக்கு வயகரா வந்து பெண்ணு தான், பெண்ணுக்கான ஃப்ளிஃபான்சரின் ஆண் தான். ஆண் ரெகுலராக தூண்டினார்னா அந்த பெண் கிளர்ச்சி அடைய முடியும், உச்சகட்டத்துக்கும் தயாராகிடுவாங்க. சரியாக தூண்டிங்கன்னா அவங்க உச்சகட்டம் அடைவாங்க. இதை பற்றி நாம் எப்போதுமே வாழ்க்கையில் பேசுறதில்ல, எங்குமே ஒரு திறந்த உரையாடல் இல்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய புத்தகங்களும் அப்படி எதுவும் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, எங்குமே எப்போதும் இதை பற்றிய புரிதல் இல்லாமலே வயதானவனே கல்யாணம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமும் இதை பற்றி அவங்க எதுவும் தெரிஞ்சிக்காம தன்னை உச்சகட்டத்துக்கு கொண்டு போவதனுடைய பொறுப்பு கணவனுக்கு தான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. கணவர்களும் எதுவும் தெரிந்து கொள்ளாமல் உள்ளே வந்துடுறாங்க. அப்படி தெரிந்திருந்தாலும் அதை அவங்க ப்ராக்டிக்கலாக செய்கிறதில்ல. அப்போது உண்மையில் என்ன பிரச்சனை வருது, ஒரு தாம்பத்திய உறவில் சிக்கல் வருது. பெண் உச்சகட்டம் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது இது ஒரு சிக்கலை ஏற்படுத்துது. அப்போது 2 பேருமே தூண்டுவது பற்றி தெரிந்திருக்கணும். சரி, அப்போ தூண்டுறது ஆண்களுக்கு மட்டும்தானா? அப்போது ஆண்கள் வந்து ஃபோர் பிளே, பிளேன்றது செக்ஸு, ஆஃப்டர் பிளே செக்ஸ் முடிந்த பிறகும் நீங்கள் உடனே திரும்பி படுக்க வேண்டியதில்லை. நீங்கள் கிஸ் பண்ணுறது, பேசுறது, சில இடங்களில் தொட்டு தடவுறது எல்லாமே ஒரு இன்னும் கொஞ்சம் சுகமாக கூட இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குற வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணலாம். இது ஆஃப்டர் பிளே. இல்லை சில நேரம் ஆண்களுக்கு வந்து செக்ஸில் ஈடுபடுறாங்க, டக்குன்னு விந்து வந்துடுது. ஆஃப்டர் பிளேயில் பெண்ணை தூண்டணும், தொடர்ந்து தூண்டணும். பெண் உச்சகட்டம் அடையலைன்னா உங்களுக்கு விந்து வந்த பிறகு நீங்கள் தொடர்ந்து அந்த பெண்ணை தூண்டணும். பொதுவாக கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டிங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் நீங்கள் தூண்டணும். சரி, இப்போ பெண்ணுக்கு மட்டும்தான் இப்படியா? ஆணுக்கு அவங்க தூண்ட வேண்டாமான்னா அதுவும் கண்டிப்பாக ஒரு பெண் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு எங்கெங்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ஒன்று வந்து ஆணுறுப்பினுடைய கீழ்ப்பகுதியில் தோலும் அந்த ஆணுறுப்பில் ஒரு சின்ன ஃப்ருனூலம்னு இருக்குது, சிவந்த பகுதியும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுதான் ரொம்ப சென்சிட்டிவான பகுதி ஆணுறுப்பிலேயே. அதை அந்த பெண் நாக்கு வச்சு தூண்டலாம். அது ஆணுக்கு மிகுந்த கிளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. வாய் வச்சு தூண்டும் போது ஆணுறுப்பில் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆண்களுக்கு. பல பெண்கள் அதை விரும்புறதில்லை, ஏன்னா அது ஒரு டர்ட்டி ஆர்கன், ஒரு அழுக்கான யூரின் போகிற பகுதி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆணுறுப்பை தூண்டும் போது ஆண்களுக்கு மிகுந்த கிளர்ச்சி கிடைக்கும். அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், முக்கியம். அதே மாதிரி ஆண்களுக்கு பி ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குது, ப்ராஸ்டேட். பெண்ணுக்கு ஜி ஸ்பாட் இருக்க மாதிரி ஆணுக்கு பி ஸ்பாட். ஆனால் அதுக்கு வந்து அசனவாய் உள்ள கொஞ்சம் ஒரு 2-3 சென்டிமீட்டர் விரல் விட்டு தூண்டுற மாதிரி இருக்கும். அப்படி தூண்டினாங்கன்னா ஒரு ஆண் உச்சகட்டமே அடைய முடியும், விந்து வெளியேற்ற முடியும். அப்படி ஒரு பி ஸ்பாட் இருக்குது. பொதுவாக அதில் ரொம்ப எல்லாரும் அது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கொஞ்சம் தெரியணும். அதே மாதிரி பெண் வந்து விந்து பைகளை ஸ்ட்ரோக் பண்ண முடியும். அது ஒரு ஆணுக்கு வந்து ஒரு கிளர்ச்சியை கொடுக்கும். வாயில் வச்சு ஸ்ட்ரோக் பண்ணலாம், விரல்களை வச்சு, கைகளை வச்சு ஸ்ட்ரோக் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை ஆண்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த ஃபோர் பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் செக்ஸு அதில் சொல்லவே வேண்டாம், அது 2 பேருக்கும் உச்சகட்டம் வர வரைக்கும் பண்ணணும். அப்போ ஒரு பெண் உச்சகட்டம் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 14 நிமிடங்கள் குறைந்தபட்சம். அவர் செக்ஸில் ஒரு பெண்ணை உச்சகட்டம் கொண்டு வரணும்னா இன்ட்ராவெஜினல் எஜாக்குலேட்டரி லேட்டன்சி டைம் 14 நிமிடங்கள். அப்போ கிட்டத்தட்ட 14 நிமிடங்கள் தொடர்ந்து ஒரு ஆண் செக்ஸில் ஈடுபட வேண்டியது இருக்கும். அடுத்து வந்து ஆஃப்டர் பிளே. நீங்கள் செக்ஸில் அதோடு நிறுத்த வேண்டாம். ஒன்று பெண் இந்த மாதிரி ஆணை தூண்டலாம், ஃப்ருனூலம், பி ஸ்பாட் அதெல்லாம் தூண்டலாம். ஆண் வந்து பெண் உச்சகட்ட அடையலாம் கண்டிப்பாக தூண்டணும், அதுவும் ஜி ஸ்பாட்டை தூண்டலாம். உச்சகட்டம் அடைந்திருந்தாங்கன்னா அவங்க கூட பேசுறது, சில இடங்களை தூண்டுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக செக்ஸ், இன்னும் கொஞ்சம் ஒரு இன்பத்தை கொடுக்கறதாக இருக்கும். ஸ்மூத்தாக அந்த செக்ஷுவல் என்கவுண்டர் முழுமையாக முடிவடையும். அதை மறக்க மாட்டாங்க அவங்க. அதை ஒரு இனிமையான அனுபவமாக அவங்க சேர்த்துக்குவாங்க. இல்லைன்னா செக்ஸ் எப்பயுமே ஒரு பெரிய இனிய அனுபவமாக இருக்காது.
ஆரம்ப கட்டத்தில் காதலிக்கும் போது இருந்த மாதிரி ஒரு இனிமையான முழுமையான அனுபவமாக அது இருக்கிறது இல்லை. அப்போ அதை ஒரு அனுபவமாக நீங்கள் மாற்றுவதற்கு கொஞ்சம் நமக்கு முயற்சிகள் தேவை. அது 2 பேருமே கற்றுக்கொள்ளணும்.